ஆக்சுவலாக அந்த பேரண்ட்ஸ் குரூப் வாட்ஸ்அப் குரூப்லலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாம்பு ஸ்குவாட் வந்து செக் பண்ணுறாங்கன்னு. என் வீடு இங்கே தான் இருக்குது, சோமர் செட் ஆப்போசிட்டில். ஸோ நானே என்னோட வீட்டிலேருந்து பார்க்கும்போது எக்கச்சக்க பேர் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஸோ நான் நினச்சேன் இட்ஸ் பெட்டர், நான் குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது தான் பெட்டர்னு சொல்லி வந்தேன். ஸ்கூலில் வந்து வெறும டைரியில் சைன் வாங்கிட்டு வேணும்னா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. பட் லுக்ஸ் லைக் 4 ஹவர் ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க, எதுவும் பாம்பு த்ரெட் இல்லை ஸ்கூலில். நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகலான்னு தான் சொல்லியிருக்காங்க. என் பிரச்சனை என்னன்னா என் வீடும் இங்கே தான் இருக்குது, 10 மீட்டர்ல என் வீடு. ஸோ எனக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ எதுவாக இருந்தாலும் ரூமர்னாலும் பயப்பட வேண்டியது இருக்குல்ல. நாங்கள் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். ஸ்கூலில் ஆக்சுவலாக இன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்திருந்தது. ஸோ எல்லா குரூப்லையும் கேட்கும் போது எல்லாருமே வந்து பதட்டமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் ஸ்கூலில் என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, கமாண்டோலாம் வந்து லாஸ்ட் 4-5 ஹவர்ஸாக செக் பண்ணிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த பாம்பு த்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு குழந்தைய ஸ்டில் கூட்டிகிட்டு போகணுன்னா பேரண்ட் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கூல் வேனோ ஸ்கூல் பஸ்ஸோ யாரும் இன்னும் எடுக்கல. பொதுவாக வந்து பேரண்ட் 2 மாதிரி இருக்கு. ஒன்று வந்து வேன் டிரைவர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இன்னொன்று பர்சனலாக பேரண்ட் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, ரூமராக இருந்தாலும் நான் இப்போ அங்கேருந்து வெக்கேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் செட்டிநாடுன்றது ஒரு சேஃபான ஸ்கூல் தான், ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாது. பட் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, ப்ராபப்ளி ஸ்கூல்லேருந்து சொன்னாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் ஒரே டைமில் வந்துருவாங்க. இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல். ஸோ பாம்பு த்ரெட்டெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு ப்ராபப்ளி நாளைக்கோ ஒரு நாளானைக்கோ ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸை வேற சேஃப் பிளேஸ்க்கு வச்சிருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.